இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. என்ன மக்களே, பரீட்சையா? ஆமாம்மா, இன்னைக்கு கிளாஸ் எக்ஸாம். ஓ அப்படியாம்மா, சரி படி படி. காலையில நீ என்னைக்கும் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கியா? அந்த பையனை பாரு, ஒரு நாளும் புக் எடுப்பு கிடையாது, காலையிலையும் எடுப்பு கிடையாது, சாயங்காலமும் புக் எடுப்பு கிடையாது. அம்மா அவன் எங்கே போனான்? ஆமாம், அவன் போகிற வார இடத்துல என்கிட்ட சொல்லிட்டு பற்றியில போகிற, நீங்கள் என்கிட்ட கேட்குறிய? ஏன்னா தெரியாதும்மா. அதான் வந்துட்டி, வந்தப்புறம் என்ன வரவா வரவான்னு கேட்கியா? சுபி, அந்த பிள்ளைய பாருல, இன்னைக்கு கிளாஸ்ல பரிச்சயம். காலங்காத்தாலே புக் எடுத்து என்ன அழகா படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஒரு நாளாவது புக் எடுக்கிறியால, யாம்பல இப்படி இருக்கா? எம்மா, நீங்க அவ கூட என்ன பேசாதுங்க. அவ எல்லாம் புக் எடுத்தாதான் அவ மைண்ட்ல ஏறும். எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. சிட்டி ரோபோ பாத்துருக்குதுல, சிட்டி அவன மாதிரி ஸ்கேன் பண்ணாலே என் மைண்ட்ல ஏறிடுமா. ஒழுங்கா ஜட்டி போட என்ன தெரியல, நீ சிட்டி பத்தி பேசியனால ஏமா என்ன அசிங்கப்படுத்துறீங்க? அப்படியே அசிங்கப்பட்டுட்டால் அவன் திருந்திரும் போல. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுமா, இவன் மட்டும் ஏமா உருன்னு இருக்க? நான் உங்கள மாதிரி அப்படியே சிரிச்ச முகம், சிரிச்ச ஃபேஸ், சிரிச்ச பையன். நான் எப்போ சிரிச்சுட்டே தான் இருக்கேன். ஆமா, சிரிச்ச முகம் வேற, சிரிச்ச ஃபேஸ் வேற. ஏதோ உளறணும்னு உளறிட்டு இருக்கான் பையன். ஆமா மக்கா, நீ என்ன மாதிரி சிரிச்ச முகம்தான். நல்லா மாட்டுனா. இன்னைக்கு அப்பா வரட்டு, அப்பாய பார்த்து உரு மூஞ்சி அப்படின்னு சொன்னல. இன்னைக்கு அப்பா வந்தாலும் சொல்லி கொடுக்கறனா பாத்துக்கியா? ஆமா, அப்பா வந்தா சொல்லி கொடுத்துட்டாலும் அது ஒரு உரைக்கு எங்கிட்ட ஞாபகம் நீ ஏன் மறந்துடுவா. என்னம்மா, காலையிலே அவகிட்ட வம்பிழுக்காம போய் குளிச்சுட்டு கிளம்புற வேலையை பாருங்க. பழெடுத்து போண்டாமா? ஆமா, சமையல்லாம் முடிஞ்சா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க? காலையில இடியப்பமும் தேங்காய் பாலும் இருக்குமா. மத்தியானத்துக்கு தக்காளி சாதம் தான். ஆளுக்கு ஒவ்வொரு முட்டையும் வச்சிருக்கேன், சாப்பிடுங்கண்ணாமா. முட்டையா? சரி, எங்க என்ன கிடைக்க போகுது? ஸ்கூலுக்கு கொண்டு போனானே பிரிச்சு மேஞ்சி தின்றியானோமா? நான் 2 அணை வச்சிருக்கேன்ல. அப்படின்னா சரிம்மா, ஒன்னா அஜய்க்கும் ஜெகனும் கொடுத்துருவேன், இன்னொன்னு மட்டும் நான் சாப்பிடு. அப்படியே மோனுங்கன்னா நல்லா பார்த்து பார்த்து பண்ணுங்க. இடி உனக்கு 2 தாண்டி வச்சிருக்கீங்க. எப்போ எப்பா என்ன சோபி, காலையில புக் எடுத்ததுல இருக்கு? என்ன அரியரா? உன்ன மாதிரி நான் கிடையாது. காலங்காத்துல எங்களை திட்டு வாங்கிறத போயிடு. சத்தம் போடாதல. சொல்லுக்கா. செல்வி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா? ஆமாக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சு பிள்ளைல தான் கலப்பி விடணும். கொஞ்சம் போல மாம்பழம் நேரத்து தோட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்த உபத்துக்க. சாயங்காலம் போல சுபிய வர சொல்றியா? கொடுத்து விடுங்க. சரிக்கா, எங்க அத்தானை வாங்கிட்டு வந்தாவ. ஆமாமா, வர சொல்றியா இப்படி? சரிக்கா, அவனை சாயங்காலம் வர சொல்லி. யாருமா? பெரிய மலை. யாரு, சுபியா? ஆமாக்கா, காலையிலே உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான். உன்னைதான் தேடவும் செய்தான். பெரிய மட பேசி நிறைய நாள் ஆச்சுன்னு சொன்னான் பாத்துக்க. நீ என்ன போன் பண்ணிட்டா பாரு, 100 ஆயிசு தான் உனக்கு. பாரு, போனை தானே கேட்டுட்டே இருக்கான். அவன்கிட்ட குடிக்க 2 வார்த்தை பேசு. சரி, நீ பிள்ளைகிட்ட கூட நான் பேசி. இந்த மக்களே, பெரிய மட்டும் பேசுறேன்னு சொன்னாலே நான் பேசு. இல்ல பேசல. ஹலோ சுபி, மக்களே நல்லா இருக்கிறியாமனே? நல்லா இருக்கேன் பெரியம்மா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அக்கா பெரியப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கவம்மா. இன்னும் பல்லடத்துக்கு கிளம்பலையா? இனிதான் பெரியம்மா, இனிதான் கிளம்ப. சரி மக்கா, சாயங்காலம் பல்லடத்துக்கு போயிட்டு வரும்போது இங்க வா என்னம்மா, கொஞ்சம் மாம்பழம் தந்து விடியனா? சரி பெரியம்மா. தங்கச்சி எப்படி இருக்கா? அவ கொஞ்சம் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு தான் இருக்கா. சும்மா இரு, சும்மா அந்த பிள்ளை எதுவும் சொல்லிட்டு இருக்காதல என்ன? சரி பெரியம்மா. சரி மக்கா, பெரிய மட்டும் பேசுறேன்னு ஆசைப்பட்டியா? என்ன மக்கா, என்ன சொல்லணும்? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, பேசி நிறைய நாளாச்சா, லீவோட தான் வந்துட்டு போனியே, அதைத்தான் அம்மிட்ட சொன்னேன், அதான் உங்ககிட்ட
சரி மக்களே, சாயங்காலம் வா என்னம்மா. சரி பெரியம்மா. அனிகா சரிம்மா, அப்ப வைக்கட்டானா? சரி பெரியம்மா. வா லட்சுமி. அக்கா வேலையெல்லாம் முடிஞ்சா போமா? சரி வா போலாம். என் தங்கச்சி செல்விக்கு ஃபோன் பண்ணேன். பேசி நிறைய நாள் ஆச்சா, அதான் ஃபோன் பண்ணேன் பாரு. செல்வி எப்படி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காவலாம்? எல்லாரும் நல்லா இருக்காவம்மா. என் அத்திவிய கொஞ்சம் மூலம் மாம்பழம் வாங்கிட்டு வந்தாவ. அதான் காலைல உனக்கு தந்தேன் பத்தியா, அதை மாதிரி அவளுக்கும் ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்கேன். கொடுத்து விடலான்னு அந்த பையனை ஃபோன் பண்ணேன், வரேன்னு சொன்னான். உங்க தங்கச்சி போது வாங்கிட்டு போயிடுவானோ? ஆமா லட்சுமி. ஆமா, நம்ம இப்ப எங்க போய் பேசுறது? எல்லாரும் வசந்திக வீட்டுல தாக்கா இருக்காவ. வாங்க நேரா வசந்திக வீட்டுக்கே போவோம். சரி லட்சுமி. சரி வா போமா. இக்கா, உங்க வீட்டுல நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் எங்கேயாவது போறேன். சும்மா சும்மா போவா போ, உன்னை கொண்டுடின்னு சொல்லிட்டு இருக்கிறியா? ஐயா அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நான் சொல்லியதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கேன். என்னக்கா புரிஞ்சுக்க சொல்றிய? நீயுமா உமா பாத்தியே இல்லையா? நம்ம வீட்டுல இருந்தா காலையில எழும்பி ஒரு சின்ன வேலை கூட செய்தறது கிடையாது. இப்ப பாருங்க, பிள்ளைகளை குளிச்சோத்தி கிளப்பி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு பல்லெடுத்து விட போறத பாத்தியே இல்லையா கண்ணால? வீட்டோட நம்ம எல்லா வேலையும் செய்யும்போது ஒரு வேலையாவது செய்தாராவளா யாராவது? இப்ப பாத்தீங்களா, நம்ம இல்லைன்னா எல்லாம் நடக்கன்னு காட்டுறத. அதுக்காக இப்படியே இருக்க முடியுமா உமா? இப்ப நாங்க வேற என்னதான் பண்ணணும்னு சொல்றிய? என்னம்மா? வாங்கக்கா. ஆமா, ஏன் வெளியே இருக்கிறிய? என்ன முடிவு பண்ணிருக்கிறிய? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லக்கா. அவங்களா வந்து கூப்பிடாம நானா போக மாட்டேன். ஏன்னா நானா வெளியே வரல, அவங்களாதான் என்ன துரத்தி விட்டாவ. அதனால அவங்களே தான் வந்து கூப்பிடணும். குடும்பத்தோட எதுக்கு சின்ன பொண்ணு வீண் விவாதம், வாக்குவாதம், பிடிவாதம்? ஆமா சின்ன பொண்ணு, சொன்ன கேளுமா, வா கொண்டு விடியும். அதை தாக்க நானும் சொல்லிட்டு இருக்கேன், போக மாட்டேன்னு நிக்கவ. எத்தனை நாளைக்கு அப்படியே வசந்தி வீட்டுல இருப்பா? என்ன வான? இல்லக்கா, நான் எல்லாம் இங்க வர்றது மாதிரி இல்ல. சின்ன பொண்ணு, நாங்க என்ன செய்தாலும் உனக்கு நல்லதுக்கு தான் செய்வோம் சின்ன பொண்ணு. உனக்கே தெரியும் தானே, எதுக்கு வீண் பிடிவாதம்? வா சின்ன பொண்ணு. எனக்கு புரியுதுக்கா. ஆனா நம்மள ஒரு மதிப்பே இல்லாம விரட்டி தள்ளுறாங்க பாருங்கக்கா, அதுவும் தப்பு தானே? அதுவும் தப்பு தான். வா, எல்லாத்துக்கும் கோவப்பட்டு இருக்க கூடாது. வா, வர்க்கிஸ்ட பேசிட்டு உன்னை கொண்டு விட்டுட்டு செல்வாட்ட பேசி உமாவையும் கொண்டு விடியேன். எக்கா என்ன ஒரு நாளும் இல்லாம அடிச்சிட்டாங்கக்கா. நான் ஒன்னும் வரலக்கா. இப்படியே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா வீடு விடா தெரியலான்னு இருக்கவே. அப்படியே நாங்க இருந்துட்டு போறோம், சும்மா இருங்க. லட்சுமி வா, நம்ம சின்ன பொண்ணு மாமியாட்ட முதல்ல போய் பேசுவோம். வாமா. அதுகிட்ட நம்ம என்னக்கா போய் பேச? வா, சும்மா போய் பேசி பாப்போம். இக்க நானும் வரட்டா? வேண்டாமா, நாங்க ரெண்டு போய் பேசிட்டு என்ன சொல்லியான்னு பாத்துட்டு சொல்லியனா? வா லட்சுமி. ஆமா, இவி அங்க போய் பேசணும்னா அப்படியே மாமியார் இறங்கி வந்துடும் பாருங்க. சும்மா போவியலாக்கா. ஏமல அப்படி புரியாம இருக்கிறிய? காலையில போன போக்க பத்தியலா? என்ன பார்த்தோன்னா புல்லட்டை முறுக்கிக்கிட்டு போறாவ. புல்லட்டை முறுக்கிக்கிட்டு. கடவுளே கடவுளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.